நீங்க டயட்ல இருக்கீங்கன்னு சொல்ட்டு, இந்த மாரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லங்க. ஏன்னா பன்னீர்ல அதிகமான புரோட்டீன் இருக்கு. பட் லிட்டில் அமவுண்ட் ஆஃப் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்றதுன்னு பார்ப்போமா? ஸோ அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில 1 ஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு, 3 துண்டு பட்டை, 3 துண்டு க்ளோவ்ஸ் அதாவது லவங்கம் போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. 4 தக்காளி எடுத்துக்கோங்க. அண்ட் 4 பல்லு முந்திரி. இது எல்லாத்தையுமே வதக்கிக்கோங்க. நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அகலமான பிளேட் எடுத்து அதில போட்டு ரெஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 100 to 200 கிராம்ஸ் ஆஃப் வந்து பட்டர் எடுத்துக்கோங்க. அத நல்லா வந்து மெல்ட் பண்ணிக்கோங்க. மெல்ட் பண்ண சேம் அதே பேன்லேயே என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இத பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கிறோம். பச்சையா வெங்காயம், தக்காளிய அரைச்சு போடலாம். ஆனா, இத மாரி வதக்கி பண்றதுல டேஸ்ட் கூட ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, 1லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து சில்லி பவுடர் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. அண்ட் இதில வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. நல்லா 1 ஸ்பூன்லேருந்து 1 1/2 ஸ்பூன் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு 1 1/2 ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன். பன்னீர் வந்து நான் வீட்லயே செஞ்சது தான். ஸோ ரொம்ப சாஃப்ட் அண்ட் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப சூப்பர்பா இந்த பன்னீர் வந்து செஞ்சு எடுத்திருக்கேன். கடையில வாங்குறத விடவும் வீட்ல செய்றது ரொம்பவே நல்லாருக்கும். நம்மளே செய்றோன்றதுனால அதில ஒரு திருப்தி கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால ரொம்ப டேஸ்ட் அண்ட் சாஃப்ட் ரொம்ப நல்லாருக்கும் பன்னீரு. ஆனா எனக்கு இந்த பன்னீர் செய்றதுக்கு ஒரு 2 லிட்டர் பால் தேவைப்பட்டுச்சு. ஸோ பன்னீர வந்து கியூப்ஸா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது மாரி ஒரு பேன்ல வந்து 1 ஸ்பூன் கீ போட்டு அந்த பன்னீர வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஃப்ரெஷ் க்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம்ஸ் டூ 200 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து தேவைப்படும். நம்ம எவ்வளோ பன்னீர் எடுக்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி நமக்கு க்ரீமும் தேவைப்படும். நான் இன்னைக்கு வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு தேவையான வந்து 250 கிராம்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் க்ரீமும் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ கன்சிஸ்டன்சி வந்து எப்படின்னா திக்கா இருக்கணும். இதில வந்து 1 ஸ்பூன் வந்து சால்ட் போட்டிருக்கேன். அண்ட் சுகர் வந்து பார்த்தீங்கன்னா, 1 1/2 ஸ்பூன் வந்து இருக்கணும். அதாவது சால்ட்ட விட சுகர் டேஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியே இருக்கணும். ஃபைனலா கஸ்தூரி மேத்தி போட்டு இறக்குனீங்கன்னா, சூப்பர்பான பட்டர்